விஜய் சார் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பாடு போடுறாரு ஐயா. சாப்பிட்டோம் திருப்தியா முருக ஐயா. ஏழைகளின் பசியை போக்குவது இறைவனுக்கு செய்யும் தொண்டு. விஜய் தான் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும். தலைவர் விஜயின் திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மக்களின் நெகிழ்ச்சியான பேச்சு. தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே ஏழை மக்களுக்காக பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இலவச விருந்தகம், இலவச பயிலகம், இலவச குருதியகம் என தன்னால் முடிந்த அளவுக்கு மக்களை மனதில் வைத்து ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி வருகிறார். தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் தலைவர் விஜயின் ஒவ்வொரு வேண்டுகோளையும் ஏற்று சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தளபதியின் விலையில்லா விருந்தகத்திற்கு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. நான் 3 வருஷமா தான் வந்துட்டு இருக்கேன். மேபி இதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம், அதுக்கும் மேலேயே இருக்கும். புதுசா ஒருத்தர் வந்தா மட்டும்தான் மாற்றம் ஆகும். சென்னை கிழக்கு மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக விலையில்லா விருந்தகத்தின் மூலம் தினமும் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை காலை உணவானது வழங்கப்பட்டு வருகிறது. இதில் பயனடைந்த மக்கள் பேசுகையில், வயிறு ஃபுல்லா நல்லா சாப்பாடு போடுறாங்க, திருப்தியா சாப்பிட்டோம். டெய்லி காலையில இந்த உணவை சாப்பிட்டு தான் வேலைக்கே போறோம். கண்டிப்பா அவரை இந்த தடவை வரணும். ஏழைகளின் பசியை போக்குறது கடவுள் தொண்டு. விஜய் வந்தா நல்லா பண்ணுவாரு, வரவிட மாட்டாங்க, ஆனா வந்தா நல்லது பண்ணுவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. மக்கள் எல்லாம் வயிறார சாப்பிட்டு போறாங்க, இதிலே அவரை ஜெயிச்சிட்டாரு என பலதரப்பட்ட மக்கள் விஜய்க்கு ஆதரவாக தங்கள் கருத்துக்களை கூறி வருகின்றனர்.